அமலாக்கள் இந்த பிளாஸ்டிக் போத்தல் தண்ணி உங்களோட உடம்ப கொள்ளுது. தமிழாக்களே, உங்களுக்கு ஊர் தண்ணி வேணுமா? இங்க அண்ணா கதை பேர். ஊர் தண்ணி வேணுமா நல்ல தண்ணி வேணுமா? அண்ணா கதைக்க போறாரா? நல்ல தண்ணி. ஓகே, அண்ணா என்ன கதைக்க போறாரு? நல்ல தண்ணி வேணும்டா ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் தான் வழி. ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ்ல நீங்க என்ன தண்ணி வேணாலும் ஃபில்டர் பண்ணி தரும். நாங்க டேப் போட்டு கனெக்ட் காட்டுங்க. ஓ, ஃபில்டர் பண்ணி க்ளீன் சுத்தமான தண்ணி உங்களுக்கு வரும். இது ஜஸ்ட் ஒரு 3000 pounds ஊர் காசுக்கு 13 லட்சம். 13 லட்சம். அது நீங்க வாங்கினா நீங்க விரும்பிய மாதிரி சுத்தமான தண்ணி உங்களுக்கு வரும். சுத்தமான தண்ணி. நான் இந்த தம்பியோட வீடியோ படம் எல்லாம் பார்க்கிறேன். போர் அடிச்சா பார்க்கலாம். அப்ப தண்ணி வேணும்டா தம்பி நிப்பாடுங்க. நீங்கள் தமிழ் மக்களுக்கு கருத்து சொல்றேன்டா, உங்களோட லெவல்ல இருந்து கருத்து சொல்லக்கூடாது. மக்களின் லெவலுக்கு இறங்கி வந்து கருத்து சொல்லணும். இந்த பைப்பு தண்ணி குடிக்கிறது, பிளாஸ்டிக் போத்தல் தண்ணி குடிக்கிறது, கிளாஸ் போத்தல் தண்ணி குடிக்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படி குடிக்கிறது. சரியா? நீங்கள் உங்களோட லெவல்ல இருந்தோண்டு கருத்து சொல்லக்கூடாது. தம்பி, உங்களோட தாத்தாக்கு எத்தனை வயசு? அவருக்கு 86. என்ன 86 வயசு. அப்பப்பாக்கு 74-75 வந்துட்டு. ஆக்கள் எப்படி இருக்கணும்? நல்ல ஸ்ட்ராங்கா ஃபிட்டா தான் இருக்காங்க. என்ன தண்ணி குடிச்சவே? ஊர் தண்ணி கிணத்துல அள்ளி குடிச்சவே. என்ன தம்பி, கிணத்துல தெரியும் தானே தண்ணி எப்படி வருமாண்டு. மழை காலத்துல என்னெல்லாம் தண்ணி கிணத்துக்குள்ள போகுமாண்டு. நாய் கக்காயில இருந்து பூனை கக்காயில இருந்து மனுஷட்ட கக்கா வரைக்கும் எல்லாம் வெள்ளம் அடிச்சு கொண்டு வரும். அதையே குடிச்சு வாழ்ந்தாக்கள் நாங்கள். சரியோ, எங்கட உடம்பு வந்து அடாப்ட் ஆயிடும் ஒன்றை செய்யறதுக்கு. அப்ப பிளாஸ்டிக் தண்ணியில குடிச்சா அது உடம்புக்கு தெரியும் அப்படி இருக்கான்னு. சரி, தண்ணி பிளாஸ்டிக்ல குடிக்கிறது பிரச்சனைன்றீங்க. ரத்தம் என்னத்துல வச்சு ஏத்தினம்? கிளாஸ்லயா வருது? பிளாஸ்டிக் பவுச்சில தானே இருக்குது. குளுக்கோஸ் ஏத்துறதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல தெரியுமா? கையிலாம வந்தா அது என்னத்துல வருது? அதுவும் பிளாஸ்டிக்லான் வருது. அப்ப நேரடியா ரத்தத்துக்கு போறதே பிளாஸ்டிக்ல வருது. தண்ணிய குடிக்கிறதா இப்ப உங்களுக்கு பிரச்சனையா? பிளாஸ்டிக் போத்துல விளங்குதா? எல்லாத்தையும் பிரச்சனையாக்க கூடாது. எல்லாம் விளங்கிட்டுதா? மக்களுக்கு தெரியும் அப்படி தண்ணி குடிக்கணுமாண்டு. அப்படி குடிச்ச நாங்கள் எங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு வசதி இருக்கின்றக்காண்டி மற்றாக்களுக்கு வந்து நின்று அட்வைஸ் பண்ண கூடாது. என்ன இதை செய்யுங்க, கிளாஸ்ல வேண்டி குடியுங்க, எவியன் தண்ணி குடியுங்க, pH லெவல் பார்த்து குடியுங்க. இது தண்ணி, அது நீங்கள் விரும்பினா குடியுங்க. உங்கள்ட்ட காசு இருந்தா வேண்டி குடியுங்க. ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் வந்து கருத்து சொல்லிக்கோ நீங்க கூடாது. அதை குடியுங்க, இதை குடியுங்க. என்ன சரி, குடியுங்க உங்களோட தண்ணி.